Hi students, I am Vino. 12th mark chapter 7ல example 7.50 பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the intervals of monotonicity and hence the find local extrema for the function f of x is equal to x squared minus 4x plus 4. அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மோனோடானிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அண்ட் தென் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஓகேவா, ஸோ சம் பார்க்கலாம். ஸோ மோனோடானிசிட்டி அப்படின்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். 4x அதாவது -4 அப்படியே வச்சுப்போம். எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா கான்ஸ்டன்ட்னா 0 வரும். அப்போ 2x - 4. ஓகேவா, இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு மோனோடானிசிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து என்னென்னா ஈக்குவேட் 0 பண்ணுவோம். இதை ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மோனோடானிசிட்டி. ஸோ மோனோடானிசிட்டினா என்னது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்னது, 2x - 4. ஸோ 2x - 4 இஸ் ஈக்குவல் டு 0னா 2x இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/2. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 2. இப்போ அஸ்யூஷுவலாக நம்மளுக்கு இன்டர்வல் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும் இருக்கும். ஸோ -∞ to +∞. இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூ என்னது 2. அப்போ டோட்டல் இன்டர்வல் நம்மளுக்கு என்னவா பிரியுது, 2 டேர்மாக பிரியுது. -∞ to 2 ஒரு டேர்மாகவும் 2 to ∞ to ஒரு டேர்மாகவும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நம்மளுக்கு இன்டர்வல் என்னது, -∞, 2 1 2, ∞ 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா சைன் சேஞ்சஸ், அதாவது கொடுத்துருக்குற அந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அதோட சைன் சேஞ்சஸ் வந்து பார்ப்போம். இப்போ என்ன போட்டுக்கலாம், சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், மோனோடானிசிட்டி. இப்போ நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், 2x - 4. ஓகேவா, இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். -∞ 2. இப்போ இதுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து இந்த எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன சைன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3 அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ 3 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும், சாரி -∞ 2னா 1 தான் வரும், 3 இங்கே வரும் இல்லையா. ஸோ 1 0 இது. அப்போ நான் 1 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 1 எடுத்தோன்னா என்ன ஆகும், 2 × 1 - 4. அப்போ என்ன கிடைக்கும், 2 - 4 ஆன்சர் வந்து -2. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, நெகட்டிவ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே 2, ∞. அப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். அப்போ 2x - 4ல் 2 × 3 - 4. அப்போ 6 - 4 வந்து என்னது 2. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பாசிட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். அப்போ மோனோடானிசிட்டி நெகட்டிவ் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸிங்காக இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்னா இன்க்ரீஸிங்காக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து டிக்ரீஸிங்காக இருக்குது அப்படின்னா இது என்ன எடுத்துக்கலாம், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். இது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஓகேவா, ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சைன் சேஞ்சஸ் நம்மளுக்கு எந்த பாயிண்டில் நடத்துறதுக்கு அப்படின்னா 2ங்கிற இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து சைன் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா டிக்ரீஸிங்காக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா இன்க்ரீஸிங்காக மாறுது. எந்த பாயிண்டில் 2 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ அந்த 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம லோக்கல் மேக்ஸிமமாக மினிமமாக அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியும். டிக்ரீஸிங்லேருந்து இன்க்ரீஸிங்க்கு போயிருக்குது. அப்போ டிக்ரீஸிங்லேருந்து இன்க்ரீஸிங்காக போகுதுன்னா அது வந்து மினிமம். அதே இது இன்க்ரீஸிங்லேருந்து டிக்ரீஸிங்காக வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிக்ரீஸிங்லேருந்து இங்கே இன்க்ரீஸிங்காக போகுது. அப்போ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னதுன்னா லோக்கல் மினிமம். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லோக்கல் மினிமம் அட் எந்த பாயிண்டில் நம்ம நடக்குது 2 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அட் x is equal to 2. இப்போ கொடுத்துருக்கிற f of xயில் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2வா? அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 4. 2 ஸ்கொயர் வந்து 4 இருக்கும். மைனஸ் 4 2s are 8 இருக்கும். ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு இது வந்து 8 மைனஸ் 8 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 0. ஓகேவா? அப்போ லோக்கல் மினிமம் நம்மளுக்கோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ f of 2 is equal to 0. So therefore the local minimum value is f of 2 is equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மோனோட்டானிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மோனோட்டானிசிட்டின்னு சொல்லும்போது சிங்கிள் டேஷ், அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவேட் 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டிக்ரீஸிங் இருக்குது எந்த இடத்துல இன்க்ரீஸிங் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு பாயிண்டில் டிக்ரீஸிங்லேருந்து இன்க்ரீஸிங் வருதுன்னா அது மினிமமாகவும் இன்க்ரீஸிங்லேருந்து டிக்ரீஸிங், அதாவது பெருசுலேருந்து சிறுசு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அதை மேக்ஸிமம்னு எடுத்துப்போம். இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம லோக்கல் மினிமம் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.